முத்தமிழ் இயல், இசை, நாடகம் உலகை வழிநடத்தும் 3 உயிர்கள். முத்தமிழ் அது 3 உயிர்களின் சங்கமம். இயல், இசை, நாடகம் இந்த 3ம் ஒன்றாகும்போது தமிழ் பேசாது, அது உலகத்தை வழிநடத்தும். இயல் சிந்தனையின் சிகரம், சொற்களின் கூட்டம் அல்ல, சிந்தனையின் வடிவம். திருக்குறள் முதல் இன்றைய புது கவிதை வரை தமிழ் நமக்கு கற்றுக் கொடுப்பது எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி அறத்தோடு வாழ வேண்டும். இயல் அறிவை தரும், அறிவு மனிதனுக்கு உயர்வை தரும், உயர்வு அவனை மாற்றும். இசை உணர்வு, இசை என்பது மனதை இசைய வைப்பது, உணர்வின் உயிர், கேட்கும் ஒலி அல்ல, உணர்வின் மொழி. ஒரு பாடல் இதயத்தை உருக்கும், ஒரு ராகம் மனதை மாற்றும். தமிழ் இசை சொல்வது, உணர்ந்தால்தான் வாழ்வு இனிமை. இசை இல்லாத தமிழ் உயிரில்லாத உடல். நாடகம் என்பது நடிப்பல்ல, நிஜத்தை காட்டும் கண்ணாடி. ஒரு மேடை சமூகத்தின் பிரதிபலிப்பு. தவறை காட்டும், உண்மையை உணர்த்தும், மனிதனை மாற்றும். நாடகம் முழங்கும் போது சமூகம் விழிக்கும், வார்த்தைகள் கவிதையாகும். மௌனம் கூட அர்த்தம் பேசும் நிமிடம். அந்த மேடையில் இன்று வருகை தந்துள்ள ஆளுமை, உணர்வை அறிவாக மாற்றுபவர், அறிவை விதையாக விதைப்பவர், கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி எஸ். சவிதா யுவராஜ் அவர்கள். திருக்குறள் தூதர் என்ற பெருமை பெற்றவர். அறிவியல் சிந்தனையும் தமிழ் ஆழமும் இணைந்த ஒரு ஆளுமை. இன்று 1173வது நாள். நாளை 10,000 நாட்கள் ஆகட்டும், உலகம் முழுவதும் ஒலிக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் நற்புலரி, ஒவ்வொரு இதயத்திலும் தமிழ் விடியல். ஒரு மனிதன் பேசினால் அது குரல், ஒரு குழு பேசினால் அது சக்தி, நற்புலரி பேசினால் அது வரலாறு. தமிழ் எழுந்தால் உலகம் கேட்கும். சா நெடில், நீ குரில் தலைப்பு. அது நம்முடைய சிந்தனையாகட்டும், நம்மை வழிகாட்டட்டும், நம்முடைய மாற்றத்துக்கு அது வித்தாகட்டும். தமிழ் ஒருபோதும் தாழாது, தமிழர் ஒருபோதும் தாழமாட்டார். தமிழ் வழி உலகம் உயரட்டும். வாருங்கள், இந்த மேடை உங்கள் சிந்தனையால் ஒளிரட்டும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. மிக சிறப்பான வரவேற்பு. நான் ஒரு சின்ன ஆளுமை, அவ்வளோதானுங்க. இப்போது இந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா, சா நீ அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சாராம்சத்தை நினைவு கூர்வோம் அப்படிங்கிறது தான். அதாவது சாராம்சத்தை நினைவு கூர்வோம் அப்படின்னா என்னென்னா, ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதோட கண்டென்ட் வந்து அது எதுக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எப்படி செய்கிறோம், யாரால செய்கிறோம், எப்போ செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அதை நினைவு கூறணும். அது காலம் கடந்தும், தலைமுறை கடந்தும், வரலாறு கடந்தும் அந்த செயலானது பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம நற்புலரையில் வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் 30 ஆளுமைகள் வந்து ஒவ்வொரு பேருமே வந்து ஒரே தலைப்பில் பேசுகிறாங்கங்கும் போது அந்த சாராம்சம் எதுக்காக செய்யப்படுது அப்படிங்கிறது நினைவு கூறப்படணும் அப்படிங்கிறது எனக்குள்ள மனசுக்குள்ளே வந்து ஒரு தாட் வந்துச்சு. அப்போ அந்த தாட் வந்தப்போ என்ன பண்ணோம், இந்த சாணி அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே நான் நினச்சது, இந்த சாராம்சம் எதுக்காக செய்யப்படுது, ஏன் செய்யப்படுது, யாரால செய்யப்படுது, எதுக்கு செய்யப்படுது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கும் போது, இது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆகிருக்கு, இது இவ்வளோ நாள் கடந்து வந்திருக்குன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லி தோணும்போது, சரி நம்ம இதை பற்றியே பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, இதையவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டரும் திங்க் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், மார்ச் மாதத்துல இந்த சாணி பற்றி பேசுகிறவங்களே வந்து நம்ம ஒரு இதாக பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி போடும்போது, ஓகே ரைட், நம்மளை விட நீங்கள் எல்லாம் கடந்து வந்தவங்க எல்லாருக்கும் அதை பற்றி நிறைய தெரியும், பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி இந்த சாராம்சத்தையே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கதையாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி ஒரு குடும்ப பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு குடும்ப பெண் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. ஹாஃப் இயர்லி லீவுக்கு பையனை கூட்டிகிட்டு அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ வந்திருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள அந்த என்ன சொல்கிறது, வீட்டில் அம்மா வீட்டுக்கு வந்து அந்த வார விடுமுறை எல்லாம் முடிஞ்சு அம்மா வீட்டில் இருந்து நல்லா தூங்கி சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு தன்னோட கணவர் வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு.
அப்போ வந்த அந்த நேரத்துல அவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, "ஐயோ! அம்மா இனி நான் நாளைக்கு ஊருக்கு போகணுமே! இனியோட அவ்வளோதானா?" அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, "பரவால்ல பொண்ணா பொறந்தா போய் தானம்மா ஆகணும். எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது அவங்களோட குழந்தை ஓடி வருது. "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருது. ஏன் அப்படின்னு சொல்லி குழந்தை ஓடி வந்து, "அம்மா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு ஓடி வரும்போது, இவங்களுக்கு "வாடா தங்கம்" அப்படின்னு சொல்லி தூக்கி எடுத்து வச்சுக்கிறாங்க. "அம்மா நான் தாத்தா கூட டீ குடிக்க போனேன்" அப்படின்னு. "தாத்தா எனக்கு பிஸ்கட்லாம் வாங்கி குடுத்தாரு. அந்த பிஸ்கட் நல்லா இருந்தது. அது அப்பாவுக்கும் கூட வாங்கி தரணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வாங்கி குடுத்தா போதும்." "டேய் என்னடா நீ இங்க இருந்துட்டு இருக்க வரைக்கும் இங்க மாமா மாமான்னு என்னைய புடிச்சு தொங்குன. இப்ப என்ன உனக்கு உங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அப்பாவ வந்து கிண்டல் பண்றாங்க. அதாவது அந்த பொண்ணுனுடைய தம்பி. அவங்க கிண்டல் பண்றாங்க. அடுத்தது அவங்க அப்பா. இப்படி எல்லாரும் வர்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் வரும்போது ஃபேமிலிக்குள்ள எல்லாம் சேர்றப்பயும், இந்த பொண்ணு என்னங்குது, இந்த சந்தோஷம் வந்து கொஞ்ச நேரம் தான். இது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டா, நான் திரும்ப வந்து ஊருக்கு போகணும். நேரம் வந்துருச்சு, காலம் வந்துருச்சுங்க. அவங்க அப்பாவுக்கே எரிச்சல் வந்து என்னடா இவ திரும்ப திரும்ப வந்து இங்க தான் இருக்கா, இருந்துகிட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, ஊருக்கு போகணும் அப்படிங்கிறத பத்தியே இவ வந்து பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா வாங்க எல்லாம் நம்ம வந்து கோயிலுக்கு போலாம் இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம அத வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்க. கிளம்புறப்பயும் மறுபடியும் ரெடி ஆயிட்டு வரும்போது, "அவ்வளோதானா? இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு நான் கிளம்புறதுக்கு" அப்படின்னு சொல்றா. "முதல்ல கோயிலுக்கு போயிட்டு போவலாம் வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு கார்ல வந்து தம்பி வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாரு. அவங்க அம்மா, குழந்தைங்க, அப்புறம் அவங்க அவங்க அப்பா எல்லாரும் போறாங்க. போயிட்டு திரும்பி கோயில்ல முடிச்சு சாமி கும்பிட்டு வந்து பிரார்த்தனைய முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து மறுபடியும் என்னங்கிறா, திரும்ப அதே நியாயத்த சொல்றா. சொல்லும்போது அவங்க அப்பா என்னங்கிறார்மா, "சலிப்பா இருக்குமா, போர் அடிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த பொண்ணு கொண்டு போய் அந்த வீட்ல அவங்க விட்டுர்றாங்க. மாமனார் வீட்டு தன்னோட கணவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து சொல்றான். கொண்டு வந்து வாசல்ல விட்டுட்டு திரும்பி கிளம்புறப்ப சொல்றான். "நீ நேத்து வரைக்கும் சொன்ன வார்த்தையோட அர்த்தம் புரியல. இப்ப தான் எனக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் புரியுது" அப்படின்னு சொல்லி. "என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்டா, "நீ வந்து என்ன பண்ண?" அப்படின்னு கேட்டா, "உன் வீட்ல இருந்த நாளோட எண்ணிக்கை அதிகத்த சொல்லல. இந்த வீட்ல இருந்த நாளோட சந்தோஷத்த நீ வந்து சொல்லிட்டு போன" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த கான்செப்ட் அந்த அந்த வார்த்தை சொன்ன வார்த்தையோட சாராம்சம் பார்க்கப்படும் விதமும், புரிஞ்சு கொள்ளப்படும் விதமும் வந்து இங்க மாறுது. அம்மா வீட்ல இருந்த நாளோட எண்ணிக்கையினுடைய சந்தோஷம் வந்து அதிகம்ங்கிற மாரி, இங்க இந்த நற்புலரில நாம இந்த ஒரே சப்ஜெக்ட்ட திருப்ப திருப்ப பேசும்போது அது எரிச்சலா இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி, அது எந்த அளவுக்கு அந்த கோணத்துல பார்க்கப்படும்போது பார்த்தீங்கன்னா, அது மாறுதல் அடையும் அப்படிங்கிறது, அது அது புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது அ ஏற்புடையதா வந்து இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். அதே இந்த அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணும் போயிட்டாங்க. ஆமால்ல தம்பி சொல்ற மாரி அதுதான் கரெக்ட்டு அப்படின்னு சொல்லி, அவளும் வந்து அந்த கதைய வந்து புரிஞ்சுக்கிறா. அதே இதே வந்து இந்த கான்செப்ட் அப்படிங்கிறத அந்த சாராம்சத்த புரிஞ்சுக்கிற விதத்த மாத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும், இன்னொரு ஒரு ஜோக் சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. பொண்ணு பார்க்க வந்திருக்கும்போது பார்க்குறாங்க 2 பேரும். ஒருத்தர ஒருத்தர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பார்க்குறாங்க 2 பேரும் பார்த்ததையும் புடிச்சுக்குது, புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது, பொண்ணோட அம்மாவும், பையனோட அப்பாவும் சரி மேற்கொண்டு மத்த விஷயங்கள பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த மாரி நான் என் பொண்ணுக்கு இத்தன பவுன் நகை போடலான்ட்டு இருக்கதுக்கு, என்னது எத்தன பவுன் நகை போடுறீங்க? பையன் என்ன ஒண்ணுத்துக்கு இல்லாதவன்னு நெனச்சுட்டீங்களா? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. சரி ஓகே. நகை இல்லன்னா என்ன சொத்தாவது நாங்க இவ்வளோ எழுதி வைக்கிறோம் அப்படின்னா, எதுக்குமே இல்லாதவங்கன்னு நெனச்சுட்டீங்களா? எனக்கு சொத்தும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி சொத்து தான் வேண்டாங்கிறீங்க. பையனுக்கு இந்த காராவது காஸ்ட்லி காராவது வாங்கி குடுக்குறேன். என் பையன்ட்ட ஏற்கனவே 2 கார் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதையும் சொல்றாங்க. அப்ப அதையும் சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு என்னடா பண்றதுன்னு தெரியல. பொண்ணு வேற புடிச்சிருச்சுன்னு சொல்ட்டாளே என்ன பண்றதுன்னு தெரியலங்கும்போது, பொண்ணு வந்து அம்மாவோட காதுல போய் ஏதோ சொல்றா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நான் வந்து உங்க பையனுக்கு வந்து ஒரு 3 சிலிண்டர் எழுதி தரேங்க அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டியும், இப்ப சொல்றாராம் அவங்க அப்பா, சரி ஓகே நான் என் பொண்ண வந்து உங்களுக்கே வந்து நான் எழுதி குடுக்குறேன். அந்த சரி கல்யாணம் பண்ணி குடுக்க நாங்க சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சாராம்சத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சூழல் எப்படி இருக்கு, ச சிலிண்டர் பங்குக்கெல்லாம் போனோம்னா எவ்வளோ கூட்டங்களா நின்னுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, அந்த அந்த விஷயங்கள் எப்படி மாற்றங்கள உண்டாக்குது அப்படிங்கிறத, இது 2 விஷயங்கள வச்சும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த கதையும் சரி, இந்த நகைச்சுவையும் படிச்சத வச்சு நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு நெனச்சேன். அப்படித்தான் நம்ம நற்புலன்னு எடுத்துட்டு போற விஷயங்களும்
ஒரே விஷயத்த எடுத்துட்டு வந்து சில நேரம் எரிச்சலா இருக்கலாம். சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, அது உண்டாக்கக்கூடிய மாற்றம் ரொம்ப காலம் கடந்து வந்து அது ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, இந்த சாராம்சத்தை நினைவு கூறுவோம் அப்படிங்கிற தலைப்பு சொன்னேன். இன்னொரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே தலைப்பு தான் சாரண, சாரணியர் இயக்கம் அப்படிங்கிறது. அந்த சாரண, சாரணர் இயக்கத்தை நினைவு கூறுவோம் அல்லது சாரண, சாரணர் இயக்கத்தை நினைப்போம் அப்படின்னு கூட அத எடுத்துக்கலாம். அந்த சாரண இயக்கத்தை நினைப்போம் அப்படிங்கும்போது, அந்த டைட்டில்ல பேசலாம் அப்படின்னா, இந்த இதானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, 1907ல வந்து பார்த்தீங்கன்னா, பேட் டவுன் பவுல் அப்படிங்கிறவர் மூலமா ஆரம்பிச்சப்பட்டது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களாலும், அருண்டேல் அவர்களாலும் ஆரம்பிக்கப்பட்டது. 1911ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, லேடீஸ்க்காகவும் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ, அப்போ இந்த இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டா, அ ஆ சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வந்து சாரண சாரணர் இயக்கம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு கடமை, ஒரு தேசப்பற்று, ஒரு நேர்மை சார்ந்த ஒரு விஷயத்தை விதைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமைப்பானது வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ, அப்ப இந்த அமைப்பு மூலமா பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புக்குன்னு ஒரு உறுதிமொழி இருக்கு. அது எத அடிப்படையா கொண்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நபர்களுடைய நேர்மைய அடிப்படையா கொண்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு, அதில அவங்க சொல்லுவாங்க பாருங்க, "ஆஸ் மை லெவல் பெஸ்ட்" அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, "ஆஸ் மை லெவல் பெஸ்ட்" அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கும், "ஆஸ் மை லெவல் பெஸ்ட்" அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கும், தன்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமா இருக்கிறவங்க பேசுறதுக்கும், தன்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் குறைவா சொல்றதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்துல வந்து அந்த வார்த்தையை வந்து உச்சரிக்க முடியும். அது கடவுளுக்காகட்டும் அல்லது இந்த தேசத்துக்காகட்டும் அல்ல மற்ற மக்களுக்காகட்டும் சாரண இயக்கம் வந்து எப்படி எந்த அளவுக்கு மக்களுக்கு உறுதுணையா இருக்காங்க. பள்ளி மாணவர்கள் உறுதுணையா இருக்கிறாங்க. கண் தெரியாதவர்களுக்கு உதவுறாங்க. சாலை கடக்க முடியாதவர்களுக்கு உதவுறாங்க. படிக்க முடியாத பெரியவர்களுக்கு உதவுறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு சில சில விதிமுறைகள் இருக்கு. அவங்க வந்து சில விஷயங்கள் செய்யணும். முதலுதவி செய்யணும். ஒரு கேம்ப் போடுறத பத்தி கத்துக்கணும். இந்த மாரி முகாம்கள் அமைத்தல் பத்தி கத்துக்கணும். ஒரு முதலுதவி செய்யறதாகட்டும், ஒரு என்ன சொல்றதுங்க, அவங்க வயசுக்கு அவங்கனால இயன்ற அவங்களுக்குன்னு குடுத்துருக்க பயிற்சிகள் படி அவங்களுடைய அவங்க அதுலயும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விதிமுறைகள் எல்லாம் எத அடிப்படையா வச்சு அப்படின்னு கேட்டா, சாரணிய சட்டத்த அடிப்படையா வச்சு. மத்த எதையும் அடிப்படையா வச்சு கிடையாது. சாரணிய சட்டத்த அடிப்படையா வச்சு அவங்க பண்றதுனால, இத வந்து நம்ம நினைவு கூர்றதோ, அல்லது நிலைக்க செய்யறதோ, இத தொடர்ந்து இப்ப இதே பாருங்க, அதே என் பசங்களோ, பிள்ளைகளோ வந்து பள்ளி ஸ்டூடெண்ட்டா இருக்கிறப்ப நான் அத மிஸ் பண்ணிட்டேன் மேடம் அப்படின்னா, சார் இந்த பசங்க காலையில நேரமே எந்திரிக்கிறது இல்ல. ஒரு டிசிப்ளின் இல்ல. அவங்களுக்கு வந்து பெரியவங்க கிட்ட மதிக்க தெரியல. இந்த மாரியெல்லாம் கொண்டு வர முடியல அப்படிங்கிறவங்க, இந்த மாதிரியான ஒரு அமைப்புல அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைங்களோடையும் சேர்ந்து பழகுற ஒரு பண்பாகட்டும், எல்லா டிசிப்ளினும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அமைப்புக்குள்ள இருந்து வருது. சரி நான் ஸ்கூல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, காலேஜ் போயிட்டாங்கன்னா, என்சிசி நேஷனல் கேடட் கார்ப்ஸ் இருக்குது. ஸோ, அதில கொண்டு விடலாம். என்எஸ்எஸ் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் இருக்கு. அதுக்குள்ள விடலாம். அப்ப இதற்குள்ள எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள வெளி உலகத்தில புறச்சூழல்ல மனிதர்கள் கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் போகும்போது அவர்களுக்கு தெரிய வரும். அப்ப இந்த சாணி அப்படிங்கிறதுல சாரண இயக்கத்தையும் நம்ம அதில எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி சாரண இயக்கமாகட்டும், சாராம்சத்தை நினைவு கூறட்டும், எதுவுமே எல்லாத்துலயுமே எல்லாத்துக்குள்ளயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு ஒழுக்கம் இருக்கு, ஒரு டிசிப்ளின் இருக்கு. அத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தயார் நிலையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது நம்மனால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை பக்குவத்துக்கு நம்ம வருவோம் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த சமூகம் மட்டும் இல்ல, இந்த உலகமே பார்த்தீங்கன்னா, ஒரு இயக்கத்துல, ஒரு துல்லியத்துல தான் இயங்கிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாறுகளை நெனைப்போம். இப்போ என்ன சூழல்? மார்ச் மாசம் நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு. எல்லா சாறுகளையுமே குடிக்க ஆரம்பிப்போம். என்ன சாறுகள்லாம் குடிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில டீஹைட்ரேஷன் நெறைய நடக்குங்க உடம்புக்குள்ள. வயசுல பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப வயசுல பெரியவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது, என்ன மாதிரியான சாறுகள எடுத்துக்கணும்? சார் நீரில் கரையும் விட்டமின்கள், கொழுப்பில் கரையும் விட்டமின்கள்லாம் இருக்கு. நீர்ல கரையும் விட்டமின்கள்ல என்ன? கொழுப்பில் கரையும் விட்டமின்கள்னா என்ன? நீர்ல கரையிற விட்டமின்கள் பியும், சியும் தான். கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் ஏ, டி, இ, கே அப்படிங்கும்போது, விட்டமின் ஏக்கு என்ன வேணும்? பி, சிக்கு என்ன வேணும்? டி, இ, கேக்கு என்ன வேணும்? விட்டமின் டிக்கு சூரியன் இருக்கு. ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேரட் அந்த மாரியெல்லாம் எடுத்துக்கிறோம். சினா நம்ம என்னலாம் எடுத்துக்கணும்?
சீனா லெமன் எடுத்துக்கணும், அடுத்தது அன்னாசி எடுத்துக்கணும், அடுத்து நெல்லிக்காய் எடுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏபிசி ஜூஸ் சொல்றாங்க. அடுத்தது அது ஏபிசிங்கிறது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் போட்டு எடுத்துக்கக்கூடிய ஜூஸ் ஆகட்டும். சிக்கு ஜூஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிக் ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னும் என்ன சொல்றாங்க, இந்த அலோவேரா ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நொங்கு ஜூஸ் எடுத்துக்க சொல்றாங்க. இளநீ குடிக்க சொல்றாங்க. கரும்புச்சாறு குடிக்க சொல்றாங்க. கம்பஞ்சோறு, கம்பங்களி இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க. உடல் நலம் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்படி இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்மள சுத்தி இருக்கு, நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கும்போது, ஒரு நீ அப்படிங்கிற தலைப்பு அத நம்ம வந்து அந்த நடுவுல புள்ளி வச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நீ அப்படின்னு பார்த்துருக்கோம். நெடில் நீ குரில்னு போட்டிருக்கோம். அதே அந்த நீ வேறையா இருந்ததுன்னா, அது நீ விமர்சனத்துக்கு உண்டான ஒண்ணு. அதையும் நம்ம வந்து கடந்து வந்துட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா? அப்போ இதையவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கிற பார்வை, கோணம் நம்மகிட்ட அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். இதுல வந்து நம்ப எப்படி நம்ம அத கடந்து வர்றோம், எப்படி நம்ம அத எடுத்துக்கிறோம், எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம், எல்லாமே நம்மகிட்ட இருந்து போறது தானே சார். அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து ஒண்ணையும் கடந்து கடந்து நம்ம வரும்போது, நம்மகிட்ட இருக்கிற பக்குவம் தான் நம்மளோட மைண்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஏன் அந்த சாரணை இயக்கம் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைண்ட் ஃபோக்கஸ் பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க. நன்றி. நன்றி மேம். தேங்க்யூ சார். கருதி ஒரு 3 பேர் மட்டும் வந்து பின்னூட்டம் இடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ மேடம் பேசினதோட ஒரு சம்மப் மட்டும் கொடுத்துட்றேன். ஒரு பேச்சு முடிந்தது என்று நினைக்கிறீர்களா? இல்லை. ஒரு சிந்தனை இப்போதுதான் தொடங்குகிறது. கேட்ட குரல் மௌனமாகிவிட்டது. ஆனால் அது நம்முள் ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. அதுதான் இன்றைய சவிதா மேடமுடைய உரை. அந்த உரையின் வலிமை. இன்றைய உரையின் மைய சிந்தனை, சாராம்சம் நினைவில் நிற்க வேண்டும். ஒரு கதை, ஒரு சாதாரண வாழ்க்கை. ஒரு பெண் தாய் வீட்டுக்கு விடுமுறைக்கு செல்கிறார். அங்கே மகிழ்ச்சி, சிரிப்பு, உறவுகள். ஆனால் அடுத்த நாள் மீண்டும் கணவன் வீட்டிற்கு லீவு முடிந்து அடுத்து கணவன் வீட்டிற்கு திரும்புகிறாள். அந்த பயணம் முடிந்தும் என்ன நடக்கிறது? அந்த மகிழ்ச்சியே நினைவாக மாறுகிறது. வாழ்ந்த தருணம் கடந்து போகலாம். ஆனால் நினைவாக நிற்கும் தருணம் தான் வாழ்க்கையின் சாராம்சம். பார்வை கோணம். ச, நீ சிந்தனை. இன்று மேடம் சொல்லிய ஒரு முக்கியமான கோணம், நாம் எப்படி பார்க்கிறோம் அதுதான் நம்முடைய உலகம். ஒரே நிகழ்வு ஒருவருக்கு சுமை, மற்றொருவருக்கு சுகம். பார்வை மாறினால் உலகமே மாறும். சமூக சிந்தனை. 1911 தொடங்கிய சாரணர் சாரணி இயக்கம், அதன் அடிப்படை ஒழுங்கு, கட்டுப்பாடு, சேவை, மூத்தவர்களுக்கு உதவி, கண் தெரியாதவர்களுக்கு துணை, முதல் உதவி, என்சிசி, என்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் மனிதனை உருவாக்கும் பள்ளிகள். ஒழுக்கம் உள்ள மனிதன் சமூகத்தை உயர்த்துவான். இன்று உலகம் வேகமாக ஓடுகிறது. இந்த காலகட்டத்தில் அடுத்ததாக ஏபிசி ஜூஸ், ஆலோவேரா ஜூஸ், விட்டமின் ட்ரிங்க்ஸ் எல்லாம் உடலை காக்க. ஆனால் மனதை காக்க என்ன? உடல் சுகம் வாழ்வை நீட்டிக்கும், மனசுகம் வாழ்வை உயர்த்தும். இன்று நாம் கேட்டது ஒரு பேச்சல்ல, ஒரு கண்ணாடி. அதில் நம்மையே பார்க்க நம்முடைய நினைவாக நிற்பதுதான் வாழ்க்கை. நம்முள் முளைக்கட்டும், நம்மை மாற்றட்டும், சமூகத்தை உயர்த்தட்டும், நினைவாக நிற்கும் வாழ்க்கை வாழ்வோம், நினைவு கூறப்படும் மனிதராக வாழ்வோம். நன்றி. யாராவது ஒரு 3 பேர் மட்டும் பின்னூட்டம் கொடுங்க. புதுசா வந்திருக்க நபர் கொடுத்தா மிக சிறப்பா இருக்கும். இல்லைனாலும் நாம நேரம் கருதி 3 பேரோட அடுத்த நிகழ்வுக்கு போகலாம். எஸ் மேம். தேங்க்யூ. நன்றி நன்றி சிவகணி மேம். அடுத்ததாக லக்ஷ்மணன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. கேக்குதா சார்? கேக்குது சார். லக்ஷ்மி நாராயண் சார். நன்றி. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே.
இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 டபுள் டிக்கெட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. வாஸ்தவம் தான். நான் கடலூர்ல வந்து சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, ஒரே டிக்கெட்ல 2 படம் காட்டுவாங்க. அந்த மாரி இன்னைக்கு 2 நிகழ்ச்சிகள அடுத்தடுத்து காத்துக் கொண்டிருக்க நேரத்தில, ஏன் இவ்வளவு குறுகிய நேரத்தில் மேடம் வந்து முடித்து விட்டார்கள் என்று ஆச்சரியப்படுகின்றேன். ஏன்னா, இன்னும் அவருக்கு நெறைய டைம் இருக்கு. அவங்களும் குறைத்து பேசுபவர்கள் அல்ல. நெறையவே எப்பயுமே விஷயம் வைத்திருப்பார்கள். அப்படி இருந்தும் கூட அந்த குறுகிய நேரத்தில் சிறப்பான தகவல்கள்லாம் குடுத்திருக்கிறாங்க. அந்த அதிகாலை பொழுதில் இளைய தலைமுறை எழுந்து படுக்கை விட்டு எழுந்து சுறுசுறுப்பாக வேலை செய்வதை தவிர்க்கும் காலமாக இன்றைய காலம் இருக்கிறது. அல்லது விடிவதே பார்த்தீங்கன்னா, குறைந்தது 7 அல்லது 8 மணிக்கு கம்மி யாருமே எழுந்திரிக்க மாட்டாங்க. அந்த மாரி போயிட்டுருக்கு. அவருடைய பல விஷயங்களை விரைவாக பேசி முடிக்க வேண்டும் என்ற ஒரு நெறைய பேசி முடிச்சுட்டாங்க. ஆனாலும் நேரம் இருக்கிறது. இன்னும் ஒரு 15 நிமிடம் இருக்கிறது. இன்னும் நெறைய தகவல்களை கொடுத்திருக்கலாம். இருந்தாலும் அந்த குறுகிய நேரத்தில் அவர்கள் கொடுத்த தகவல் அனைத்துமே சிறப்பான தகவல்கள். மேடத்திற்கு ரொம்ப நன்றி. பாராட்டுக்கள். நன்றி, நன்றி லட்சுமி நாராயணன் சார். வேற யாராவது பின்னூட்டம் தரணும்னா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே பேசலாம். அனைவருக்கும் நட்புலரி இனிய வணக்கம். அம்மா சொன்னதுல ஒண்ணு ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. என்னன்னா, நம்ம இணையதளம் வந்து நம்ம அன்னை இல்லங்கிற மாரி. நான் அதுக்கு பின்னூட்டத்த இதுல போட்டிருக்கேன். இன்கால் மெசேஜ்ல அன்னை இல்லம் மட்டும் இல்ல, நம்ம வாழ புகுந்த இல்லமும் இதுதான். நமக்கு எல்லாருக்கும் சில பேருக்கு. ஆக புகுந்த இடமாவும், அன்னை இல்லமாவும் எல்லாத்தையும் கொடுக்கறது நம்ம இணையமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி. ஒரு காலத்துல வெங்காயம் 1/2 கிலோ வாங்கி குடுத்தாலே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு காலம் வந்தது. இப்ப 3 சிலிண்டர் குடுத்துட்டா, எவ்வளவு இது இல்லைனாலும் 3 சிலிண்டர் வச்சிருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிடலாங்கிற மாரி, வெங்காயம் 1/2 கிலோ வாங்கி குடுத்தா கூட கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. அது கால ஓட்டம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி சாராம்சத்தை நினைப்போங்கிறது மிகச்சிறந்த பொலிவு. வாழிய நீடு வாழிய நீடு. அடிக்கடி வாருங்கள். உங்கள் அமுத ஊற்றுற்றை தாருங்கள், பருகத் தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி வீரசேகரன் சார். கேட்ட வார்த்தையை மறந்து விடலாம். உணர்ந்த சிந்தனை ஒருபோதும் மறையாது. ஸோ சிலிண்டர் வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷனோட மேடம் வந்து கோட் பண்ணி சொன்னது ரொம்ப சிறப்பு. வேற யாராவது? சாராம்சத்தை நினைவு கூர்வோம் அப்படிங்கிறது சார் நம்ம நிறைய செய்யறோம். ஆனா தமிழ்ல ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன செஞ்சு என்ன பண்றது, விழலுக்கு இறைத்த நீரா எல்லாம் வெட்டியா வீணா போச்சு அப்படிம்பாங்க இல்லைங்களா? இந்த ஊரை கூட்டி தேர் இழுக்கிற மாதிரி ஒவ்வொரு மாசமும் அத்தனை பேரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரே தலைப்புல இத்தனை பேர் பேசுறோம், எல்லாம் பண்றோம். இதனுடைய நெட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது, இது எங்க போயிட்டு இருக்கு, இதை வந்து நம்ம எங்க கொண்டு போய் சேர்த்த போறோம், எப்படி இதை வந்து ஒரு வரலாற்று டாக்குமெண்ட்டா மாத்த போறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் மைண்டுக்குள்ள எனக்கு ஏன் வருதுன்னு தெரியல. இதுக்கு நான்லாம் ஒன்றும் இது பண்ண கிடையாது. நானும் ஒரு ஸ்பீக்கரா மாசம் வந்து பேசிட்டு போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதானே தவிர ஒன்றும் பண்ண போறதில்ல. பட் நீங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப டெடிகேஷனலா ரொம்ப வந்து ஆனஸ்டா அதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது இதுக்காக நீங்களாம் என்ன மெனக்கடுறீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப அப்படிங்கும்போது அது அப்படி போயிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நான் வந்து இன்னைக்கு அதை அப்படி பேசி ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணது சார். நன்றி, நன்றி மேம். சாராம்சம் இல்லாத வாழ்க்கை வந்து சுவை இல்லாத உணவு மாதிரி. ஒரு நாள் வாழ்வது சாதாரணம், ஒரு நாள் நினைவாக மாறுவது தான் சாதனை. சொல்லுங்க. நீங்க சொன்னது எல்லாமே சிறப்பு. அதை தாண்டி இப்ப சொன்னீங்க பார்த்தீங்களா, எனக்கே இந்த சிந்தனை வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆ, சிந்தனை வந்து ஒரு ஒருத்தருக்குமே இருக்கும். ஆல்ரெடி இருக்கும். அது நான் அத பத்தி தான் நாங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நேத்து எல்லாமே கூட. ஸோ அததான் ஓ, நீங்க இன்னைக்கு வந்து நாங்க வந்து பேசிட்டு இருந்தோம். அத நீங்க இன்னைக்கு ம், இந்த சொல்லிட்டீங்க. இந்த விஷயத்த வந்து எடுத்து சொல்லிட்டீங்க. ஆல்ரெடி ம், ம். ஓடிட்டு இருக்குதான். ஸோ நம்ம எல்லாருடைய இல்ல, சிந்தனை ஏன் ஓட்டம். அப்படின்னு ஏன் அப்படின்னா ஒரு ம். சாராம்சத்தை நினைவு கூறுவோங்கிற மாதிரி இன்னொன்னு வந்து என்ன, சாராம்சத்தை நினைவு கூற மாட்டோம் இல்லைங்களா? ஒண்ணு செய்யணுங்கிற மாதிரி ஒண்ணு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. ஆமா. எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படி அப்புறம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தானே போய வேண்டி இருக்கு. நிச்சயமா. ரெண்டு கோணத்தையும் பார்க்கணும், அதுதான் யோசிக்க வேண்டியது. ஓகே, ஓகே. தேங்க் யூ. அதான் அந்த சிந்தனை ஓட்டம் வந்து நம்ம எல்லாரும் ஒண்ணா பயணிக்கிறனால, எப்படியும் அந்த சிந்தனை நிச்சயமா மனசுக்குள்ள வரும் அந்த ஒவ்வொருத்தருக்குமே. அலைவரிசை கரெக்ட். அதுதான்.
ஒருவேளை மே 10ல நம்ம கூடுறப்ப சகோதரியர் சொன்ன மாதிரி கிளம்புறப்ப இது மாதிரி புலம்பிட்டு இருப்போமோ, ஆகா கிளம்ப வேண்டியிருக்கு கிளம்ப வேண்டியிருக்கு. 10, 17ல 2 நாள்ல நம்ம கூடுறப்ப கூடி பிரியும். அதுல அந்த டைம்ல எப்படி உவப்ப தலை ஊடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா கூடி கிளம்புறப்ப இந்த மாதிரி சொல்லி வீட்டுக்கு கிளம்புவோமோன்னு நினைக்க வேண்டியிருக்கு. நன்றி. நன்றி, நன்றி சார். அடுத்து முத்துலட்சுமி மேம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்பொழுது காலை வணக்கம். சவிதா மேம் எக்ஸலன்ட் செஷன். நீங்க இன்னைக்கு சொன்ன அந்த 2 டைட்டிலுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சாராம்சத்தை நினைவு கூறுவோம்ல. இப்போ அதுலேருந்து இப்போ 2வது வாட்டி இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க, சாராம்சத்தை நினைவு கூற மாட்டோம். அதாவது 2 கோணத்துல பார்க்கணும்னு சொன்னது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு மேம். ஆமா, சில விஷயங்கள் நம்ம நினைவுக்கு வச்சுக்க வேண்டியது, சில விஷயங்கள் நினைவுகள்ல இருந்து நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரியும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு முற்றிலும் புதிய கோணத்துல இருந்து நீங்க பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்குது. இது நான் அஹ் இந்த இந்த கோணத்துல இது வரைக்கும் நாங்க பார்க்கவே இல்லதான். அத நீங்க இன்னைக்கு எடுத்து கூறுனீங்க. அது மட்டும் இல்லாம சாரண எரிதையோ அந்த இதையும் சொன்னீங்க. இந்த இது 2மே வந்து முக்கியமானது. ஏன்னா நம்ம என்ன எதுவும் வித்தியாசமா சாதனை, சாப்பாடு அந்த மாதிரிலாம் அதுவுமே முக்கியம் தான். சாப்பாடு இல்லாம இருக்குன்னா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சாரணி இது வந்து நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு தோணுச்சு நீங்க சொல்லும்போது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீங்க ஒரு புதிய கோணத்துல இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ மேம். எக்ஸலன்ட் செஷன். வெரி நைஸ். ஷார்ட்டா அந்த ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள எவ்வளவு மேக்ஸிமம் சொல்ல முடியுங்கிறத கட 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 கடன்னு சூப்பரா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நன்றி, நன்றி மேடம். சிவசங்கரி மேம் எக்ஸலன்ட் செஷன் போட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் பேசியிருப்பீங்க அப்படின்ட்டு தான் நானும் நினைச்சேன். ஆல்ரெடி நீங்க எல்லாம் என்ன பேசுனீங்க அப்படிங்கிறது நானும் வரல, அதனால தெரியல. சரி, ஒருத்தர் ஒரு மாதிரி பேசியிருப்பீங்க, நம்ம பார்க்கல அப்படிங்கிறதுனால சரி இதை பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு, எதுக்கும் 2 கையில வசம் வச்சுக்குவோம் அப்படின்ட்டு. இன்னும் கூட பேசலாம்னு நினைச்சேன் சார். வழக்கம் போல 1/2 அன் ஹவர் செஷனா இருந்தா அது ஒரு வேற மாதிரி போகும். இது போறது டைம் எப்படிங்கிறதுனால அப்புறம் இன்னும் அடுத்து வர ஸ்பீக்கருக்கு நீங்க இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். இதெல்லாம் எனக்கு தெரியல. அதனால தான். அப்புறம் நீங்க என்ன பத்தின இன்ட்ரடக்ஷன் வேற இவ்வளோ பெருசு, அதெல்லாம் வேணாம் சார். சாதாரணமா சொல்லுங்க, அது போதும். நன்றி மேம். நன்றி. இல்ல உங்களோட ப்ரொஃபைல் பார்த்து தான் நாங்க சொல்றோம். ம். ஓகே, எல்லாரும் சொல்லிட்டாங்க. ரமேஷ் ராஜு சார் நைஸ் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்துருக்காரு. சிவசங்கரி மேம் எக்ஸலன்ட் செஷன் மேம் கங்க்ராட்ஸ் போட்டிருக்காங்க. நீங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு ஏற்புரையில முடிச்சிடுங்க. அடுத்த செஷன் நம்ம மூவ் பண்ணலாம். எப்போ நான் வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்தால் 5 மணிக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அத்தனை பேருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள்ங்க. உங்கள் தூக்கத்தை விட்டு நீங்களும் எனக்காக முன்னாடியே வந்து இந்த செஷன் கேட்டதுக்காகவும் எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்ததுக்காகவும் அவ்வளோ பேருக்கும் நன்றி, மனப்பூர்வமான நன்றிகள். வணக்கங்கள். நன்றி, நன்றி மேம். ஸோ நம்ம வந்து நேற்று கூட நட்புலரி உறவுகளோட ஒரு நாள் கூடுதலுக்காக அடுத்த மாதம் ஏப்ரல்